சொல்ற கான்செப்ட் உன்னை அறிந்தால். அடிபடாத கற்கள் சிற்பமாக, அடிபடாத கற்கள் படிக்கட்டுகளை, சுட்ட செங்கல் உயர் கோபுரத்துக்கு செல்லும், சுடாத செங்கல் பயன்படாமல் தான் போகும். கனியாத கனி சுவைக்காது, கனிந்த கனி சுவையுறும். நொய் அரிசி கொதி தாங்காது, நன்கு வெந்த அரிசி சோறாகும். பக்குவப்பட்ட மனமே எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காணும். காட்சிக்காக இருக்கும் மீன் தொட்டியில் உள்ள மீன்கள் புயலை சந்தித்திராது, ஆழத்தை கண்டறியாது, அலைகளை பார்த்திராது. ஆனால் ஆழ்கடல் மீன்களோ அலையை பற்றியும், ஆழத்தை பற்றியும், புயலை பற்றியும், ராட்சத மீன்களை பற்றியும் அறிந்திருக்கும். போராடி வென்றாலே வெற்றி நிலைக்கும். போராட தெரியாதவனுக்கு வாழ்க்கையே போராட்டம், போராட தெரிந்தவனுக்கு வாழ்வே பரிமாற்றம். மழை காளான்கள் திடீரென தோன்றி உடன் வளர்ந்து மறைந்துவிடும். ஆனால் நிலை பெற்று இருக்கக்கூடிய ஆலம் விதையோ முளைப்பதற்கு ஆகும் காலம் நீடிக்கும். பூமியில் வேரூன்ற வேர்கள் நடத்தும் போராட்டங்கள் வெளியில் தெரிவதில்லை. ஆனால் வேரின் போராட்டமே மரத்தை நிலைபெற செய்கிறது. அதுபோல ஆழ்ந்து சிந்தித்து உள் பரிமாற்றம் அடைந்து தன்னறிவை பெற்றவன் வெற்றியை எளிதாக்குகிறான், சிகரம் தொடுகின்றான். மாசில்லாத மனம், தூய சிந்தனை, உயரிய குறிக்கோள், அறம் சார்ந்த வாழ்க்கை, மனித நேயம், பிற உயிர்களையும் தன் உயிர் போல் மதிக்கக்கூடிய மாண்பு, உண்மை போன்ற நற்பண்புகளை உடைய மனிதன் தெய்வத்துக்கு ஒப்பானவன். இதையே வள்ளுவர் தன் வள்ளுவத்தில் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தலன் ஆகுல நீரபிற. ஒருவன் தன் மனதில் குற்றமில்லாதவனாக இருக்க வேண்டும். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னா சொல் இவை நான்கும் இழுக்காறு ஒத்தல் அறம். அழுக்காறு என்பது பொறாமை, ஆசை, கோபம், இன்னா சொல் போன்றவற்றை தவிர்த்து ஒருவன் வாழ்வானே, ஆனால் அதுவே அறம். அறம் சார்ந்தார் வாழ்க்கையில் வாழ்க்கையை நெருங்க காலனும் அஞ்சுவான். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வள்ளுவன் குறளின் வரைவிலக்கணத்திற்கு ஏற்ப வாழ்வாங்கு வாழ்ந்து காட்ட வேண்டும். இதுவே அறம், இதுவே மனித மாண்பு. அறம் என்பது செய்யக்கூடியதை செய்தலும் செய்யக்கூடாததை செய்யாதிருத்தலுமே அறம். மனித வாழ்வில் அறத்தை பின்பற்றி வாழ்வாங்கு வாழ்வோம். நன்றி.